கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமேன். கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டதும் ஒரு தவிப்பு, இக்கட்டான நிலை. திருமண வீட்டில் ஒரே பெரிய பரபரப்பு, சமாதானமின்றி அங்குமிங்கும் ஓடி அலைகிறார்கள். அந்த சமயத்தில் இயேசுவின் தாய் மரியாள் வேலைக்காரரிடத்தில் சொன்னதான ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இதேபோல் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகம புத்தகத்தை வாசிக்கும் போது எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனிடம் ஓலமிட்டார்கள். பார்வோன் தமது எகிப்தின் ஜனங்களிடத்தில் சொன்னது, நீங்கள் யோசேப்பின் இடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்றார். ஆதியாகம புத்தகம் 41ஆம் அதிகாரம் 53 முதல் 57 வசனங்கள் வரை வாசித்து அறியலாம். நாம் மேலே உதாரணமாக 2 உதாரணங்களை ஒரே அர்த்தம் கொண்டதான வெவ்வேறு நிகழ்வுகளை குறித்து நாம் பார்த்தோம். அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்து செய்தபோது இக்கட்டான தவிப்பு மாறி அமைதல் நிலவியதாக பார்க்கிறோம். எகிப்தியர் மட்டுமல்லாது பஞ்சத்தில் வாடியதான அண்டை நாடுகளும் காப்பாற்றப்பட்டது. ஆதியாகம புத்தகம் 47ஆம் அதிகாரம் 25 வசனங்களில், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர் என்று ஜனங்கள் யோசேப்புக்கு நன்றி கூறினதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஏற்படுகிறதான பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகளில் அங்குமிங்கும் ஓடி அலையாமல், ஓலமிடாமல் கிறிஸ்து இயேசுவிடம் சென்றால் அவர் உங்களுக்கு நடக்க, தப்பிக்க, காப்பாற்றப்பட வேண்டிய வழிகளை காண்பிப்பார், போதிப்பார். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள். தேவ ஊழியர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி செய்யுங்கள். யோசேப்பை தேடி வந்து அனைத்து ஜனங்களும் காப்பாற்றப்பட்டனர். அதேபோல் இயேசுவிடம் வருகிறதான யாவருக்கும் ஒரு மெய்யான விடுதலை, ஒரு மெய்யான இளைப்பாறுதல், சமாதானம் கிடைக்கும். ஆமேன். God bless you.